வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சுமித் இண்டஸ்ட்ரீஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக இது வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருந்துச்சுன்னா என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு தேடுதல் முயற்சி தான் இது. இதை நான் இந்த கம்பெனி எப்படி நான் ஸ்க்ரீன் அவுட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாக்க, ரிலேட்டிவ் அவுட் பெர்ஃபார்மன்ஸஸ் வர்சஸ் இண்டஸ்ட்ரி ஓவர் 1 இயர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ட்ரெண்ட்லைனில் டிவிஎம் ஸ்கோர்னு ஒன்று போடுவாங்க. அதில் 3மே க்ரீனாக இருக்கணும். டினா டியூரபிலிட்டி, அதுக்கப்புறம் வேல்யூவேஷன், அதுக்கப்புறம் மொமெண்டம். ஸோ இப்போ இந்த டிவிஎம் ஸ்கோர் 3மே க்ரீனாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நமக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அந்த ஆஸ்பெக்டில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்து அந்த லிஸ்ட்டில் சும்மா அப்படியே பார்க்குறோம். இது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 750 கம்பெனி நமக்கு இதில் லிஸ்ட் ஆகிருக்கு. 750 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது போன வருஷம் இண்டஸ்ட்ரியை காட்டிலும் இவங்க அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு இருக்கும்போது இண்டோ சோலார் நமக்கு 3மே க்ரீனில் இருக்குது. ஸோ இப்போ இண்டோ சோலார் 1 இயர் சேஞ்சுங்கிறது 5000% வந்திருக்கு இண்டஸ்ட்ரியை காட்டிலும். அதுக்கப்புறம் சுமித் இண்டஸ்ட்ரீஸ் 2900% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள எதை பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் நான் சுமித் இண்டஸ்ட்ரீஸை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுமித் இண்டஸ்ட்ரீஸை எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ சுமித் இண்டஸ்ட்ரீஸோடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் பார்ப்போம். அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் மிச்ச கம்பெனிஸ்லாம் நல்லா அட்ராக்டிவாக ப்ரெசன்டபுளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இல்லை. இங்கே ஃபுல்லாகவே நேரேஷன் தான் இருக்குது. அதுலேயும் நேரேஷன் அப்படின்னு சொன்னால் ஓவரால் வியூ, கம்பெனி ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரிலாம் இல்லை. இருக்கிற ஐடியாஸ் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்களோ அதை அவங்க இதில் கொடுத்துருக்குறாங்க, இன் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த சுமித் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப காலமாக இருக்குது. இருந்தாலும் இப்போ 2024க்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க ஈகிள் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதில் ஏதாவது ஒரு புஷ்அப் இருக்கா அப்படிங்கிறது, பெட்டர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் புஷ்அப் இருக்கா அப்படிங்கிறது ஒரு நார்மல் எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போவும் நமக்கு நார்மல் எதிர்பார்ப்பு. அதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுடைய இப்போ இதுவும் ப்ராக்ரஸும் பாசிட்டிவாக நமக்கு வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் இவங்களை இந்த டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்டில் இவங்க சொல்லியிருக்கிறது கொஞ்சம் நிறைய காஸ்ட் உங்களுக்கு கூட வருது. அதில் முக்கியமான ஒரு ஈவெண்ட் அப்ளை பண்ணுறது பார்த்தோம்னாக்க எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு ஒரு ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த இதுக்கு உண்டான சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்படி சொல்யூஷன் இருக்கானாக்க இவங்க சோலார் பிளான்ட் போடுறாங்க. அப்படி சோலார் பிளான்ட் 17 மெகாவாட்டுக்கு அவங்க ஏசி சோலார் பிளான்ட் செட்டப் பண்ணுறதுக்கான முடிவெடுத்து அவங்க கொண்டு போகிறாங்க. அது குஜராத் இதில் பண்ணுறாங்க. 70 கோடி ரூபா அதுக்காக செலவு பண்ணுறாங்க. இது முடிஞ்ச உடனே இதே அப்படியே ஸ்டேஜ் 2க்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தென் இனிமேல் பார்த்தோம்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் தான். அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் வச்சுருக்கிறாங்கிறத பற்றின இங்கே நமக்கு எந்த இதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தது இவங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இவங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் மார்க்கெட் கவர் ஆகுது அப்படிங்கும்போது இவங்களுடைய ஓவர்சீஸ் சப்சிடரி கம்பெனி ஒன்று இருக்குது, சுமித் குளோபல் பிடிஇ லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது சிங்கப்பூரில் இன்கார்பரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்ம் டீட்டெயில்ஸு இந்த இடத்துல நமக்கு டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்டில் இல்லை. ஒருவேளை பின்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணலை. ஒரு இதில் இங்கே நமக்கு இதில் இருக்குது. ஸோ இப்போ இவங்க எக்ஸ்போர்ட் நல்லா எக்ஸ்ப்ளோரிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கே தவிர்த்து நமக்கு இதில் இந்த டேட்டாவும் நமக்கு இங்கே இல்லை அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதை இவங்களுடைய ரிப்போர்ட்லேருந்து நம்ம சின்ன சம்மரியாக ஒரு கேப்சூல் ஃபார்மேட்டில் நம்ம சின்ன சம்மரியாக நம்ம பார்த்துருக்குறோம். இது பத்துமா அப்படின்னு சொன்னால் பத்தாது. பட் எனக்கு இருக்கக்கூடிய கேட்சி பாயிண்ட்டை நான் பேசிட்டேன். இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி, வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டாக மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 30 ரூபான்னு சொல்லிட்டு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்குறோம்னாக்க இவங்க ஸ்ட்ராங் செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஃபண்டமெண்டலில் நம்ம பார்ப்போம். இது ஆக்சுவலாக கால்குலேஷன்ஸில் தான் இது வரும். பட் நம்ம ஓரளவுக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரியான காரணம் இருக்கும். அதை நம்ம ஃபண்டமெண்டலில் பார்ப்போம்.
இப்போ ஃபண்டமெண்டல் நம்ம பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நெகட்டிவா இருக்கு. பட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது 110% அப்படின்னு சொல்லிட்டு ஹை எண்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதே மாரியே இவங்க சப்சிக்வெண்ட் இயர்ஸ் வரக்கூடிய காலங்கள்லயும் பெர்ஃபார்ம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, இது கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆனா கூட பெர்ஃபார்மன்ஸஸ் பாசிட்டிவா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து ஒரு ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் குடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்துல எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டி 0.5, இது வித்தின் தியரிட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு. இங்க பிஇ பார்த்தோம்னா 8.5 தான். நம்ம நார்மலா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 25 நம்ம வந்து இது வந்து பெஞ்ச் இது மெஷரபிள் சீலிங்கா நம்ம வச்சிருப்போம். பட் சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 16x வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனா வரும். அதோட அந்த கம்பெனியோட பொட்டன்ஷியலிட்டி, இண்டஸ்ட்ரியோட பொட்டன்ஷியலுக்கு ஏத்த மாரி அது வந்து 16x வந்து ஒரு சீலிங் பாயிண்டா இருக்கும். இன்னும் சில கம்பெனிஸுக்குலாம் வந்து ஒரு 8ங்கிறதே ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனா டர்ன் ஆகும். ஸோ இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனா டர்ன் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதனால தான் இங்கே வந்து நமக்கு வந்து இது வந்து பிஇ ரேஷியோ பேஸ் பண்ணி செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு, ஸ்ட்ராங் செல் ஜோன் காட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பட் கம்பெனியோட growth ஆஸ்பெக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இதை ஆல்டர் பண்ணி இதை உடைச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதெல்லாம் 10 ஆர் 12 அப்படிங்கிற லெவலுக்கு கூட கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இது வரும்போது ப்ளூ ஷிப் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னாக்க எபோவ் 30, 35, 40 அந்த மாதிரியான பிஇ வந்து அவங்க கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து ஸ்கோர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது நான் சொல்றது மேக்ஸிமம் இல்லை, ப்ளூ ஷிப் கம்பெனிக்கு 35ங்கிறது மேக்ஸிமம் இல்லை, 35ங்கிறது ஒரு மினிமமாக இருக்கும். அதுக்கு கீழே எது கிடைச்சாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல இதுதான், நமக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனிஸ்க்குலாம் 25 to 30, 35 அந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் மிட் கேப் கம்பெனிஸ்க்குலாம் 25, ஸ்மால் கேப் கம்பெனிஸ்க்குலாம் 16x அந்த மாதிரி இருக்கும். பட் இண்டிவிஜுவலா இது எங்க கேப்ல இருந்தா கூட இண்டிவிஜுவலா அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸ் பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு கவனம் தான். அதுக்கு அடுத்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு பிபி வந்து 9.9 இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பிபி 9.9 அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. அவங்களுடைய இதுல ஆனுவல் ரிப்போர்ட் பார்க்கும்போது 14 கிடைக்குது. பட் குவார்டர்லியில் பார்க்கும்போது 3 கிடைக்குது. நான் 3 எடுத்தே கால்குலேட் பண்ணுறேன். லேட்டஸ்ட்டு 3 எடுத்து தான் நான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னாக்க பிபி வந்து 9.9ங்கிறது 10 ரவுண்ட் அவுட் பண்ணால் ஹை இன் இண்டஸ்ட்ரி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். சப்சிக்வெண்ட்டாக இவங்க எல்லாமே பாசிட்டிவாக டர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் சீக்கிரமாக அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் பார்ப்போம். நான் பேலன்ஸ் ஷீட்டு ரேஷியோ நான் எதுவும் பார்க்கல, ஆனுவல் ரிப்போர்ட் மாத்திரம் பார்க்குறோம். பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து இப்போதைக்கு நான் எதுவுமே பார்க்கல. அதை நம்ம எகெயின் திருப்பி இதை கன்சிடர் பண்ணோம்னா ஆனுவல் ரிப்போர்ட் வரும்போது அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் 10 to 11 இயர்ஸ்க்கான டேட்டா இருக்கும். இந்த 11 இயர்ஸ் டேட்டாவில் வந்து இவங்களோட இதில் நெட் ப்ராஃபிட் நம்ம நேரடியாக நெட் ப்ராஃபிட் வருவோம். நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் பாசிட்டிவாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் மைனஸ்லேயே போயிட்டு 8th இயர் இப்போ வந்து பாசிட்டிவாக போயிருக்கு. ஸோ இப்போ 7 இயர்ஸ் மைனஸில் போயிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட 28 குவார்ட்டர் 28 குவார்ட்டர் அவன் மைனஸ்லேயே போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல பாசிட்டிவாகவே இருக்காது. ஸோ இப்போ அதனால ஒரு இதாக வந்து கரெக்ஷன் நிறையவே வந்திருக்கும். அதுலேயும் பார்த்தோம்னா இந்த சைடு வந்து பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட் நடுவில் வந்து ஒரே ஒரு தடவை பாசிட்டிவ் எடுத்திருக்கிறாங்க 2.9. ஸோ இப்போ இந்த இடத்துல சிங்கிள் டிஜிட்லாம் வந்துட்டு எகைன் திருப்பி டபுள் டிஜிட் வரும்போது பெரிய லெவலில் கரெக்ஷனே வந்திருக்கும். இப்போ அதுலேருந்து சடனாக ட்ரிபிள் டிஜிட் ப்ராஃபிட்டே கொண்டு வந்துருக்குறாங்க, பாசிட்டிவாக கொண்டு வந்துருக்குறாங்க. உடனே கம்பெனிஸ் வந்து ட்ரேடர்ஸ் வந்து நம்பி விழுந்து மேலே தூக்கி கொண்டு போவாங்களான்னா அப்படி இல்லை. வெயிட் பண்ணி வெயிட் அண்ட் சி அப்ரோச் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இதில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெகட்டிவாக இருந்தது, 2 இயராக நெகட்டிவாக இருந்தது. நடுவில் ஒரே ஒரு இயர் தானே பாசிட்டிவாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 7 இயராக நெகட்டிவ்ல இருந்த இபிஎஸ் இப்போ பாசிட்டிவாக 3ன்னு ஜம்ப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்குது. இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகும். புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகும்போது நமக்கு வந்து இன்னும் மேலே
அப்சைட் மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்காக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸை பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 5.2% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 28.9% கம்மியாயிருக்கு. இதை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். குவார்டர்லியில் கம்மியாயிருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து Q to Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபா 22 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 1.9 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 0.2 அப்படிங்கிற லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதாவது ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம screener.inல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 0.19 வரும். ஸோ இப்போ இங்கே வந்து 2ன்னு ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிறான். அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு 0.15 வரும். ஸோ அப்போ 0.04 இது கொஞ்சம் கூட தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து 2 குவார்ட்டராக பார்த்தோம்னா ஸ்டாக்னேட்டட் லெவல் 0.3ங்கிறத எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னாக்க இது வந்து ஒரு ஸ்டாக்னேட்டட் லெவலில் இருக்கு. 3 குவார்ட்டர் 4 குவார்ட்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5 குவார்ட்டராகவே பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. ஆனால் சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இவங்கள்ட்ட எம்எஃப்ஓ இன்ஸ்டிடியூஷன்ஸோ எஃப்ஏஎஸோ இவங்கள்ட்ட ஹோல்டிங்கில் இது இல்லை, இப்போதைக்கு இல்லை. இந்த கிட்டத்தட்ட 14 குவார்ட்டரா இவங்களுடைய ஹோல்டிங் இல்லை அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் புக் வேல்யூலேருந்து இப்போ பாசிட்டிவ் புக் வேல்யூ 2 குவார்ட்டரா வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 3, ஃபேர் ப்ரைஸ் 15.59, கரண்ட் ப்ரைஸ் 30, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.92. ஆல்மோஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 கிட்டக்க வந்தாலே நம்ம ரெண்டை உடச்சிட்டாங்கனாலே நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்ப்போம். இங்கே 1.92 வந்திருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 0.08 தான் நமக்கு கம்மியாக இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் ஸ்டாக்னேட் ஆனாலும் கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் இவங்க தலை தூக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரீவியஸ் ஸ்லாக்லேருந்து இப்போ தலை தூக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான சூழலில் இது வந்து ஸ்டாக்னேட் ஆச்சு, ரிசல்ட் எல்லாம் ஸ்டாக்னேட் ஆச்சு, இபிஎஸ்லாம் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கரெக்ஷன் உள்ள தான் செய்யும். அதில் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்லே கரெக்ஷன் வரும். அதை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுக்கு 2.5 அப்படின்னு சொன்னால் 38 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. 2.5 அப்படின்னு சொன்னாக்க 38ன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. 1.5னா 23ன்னு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இவங்க கரெக்ஷன் வந்தாலும் 1.5ல சப்போஸ் சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னா 23, 2.5க்கு போகிறாங்கன்னா 38. அதுக்குள்ளேயும் அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இதில் நமக்கு அப்டேட் ஆகுங்கிறது நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் உங்களுடைய இது வந்து மொமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுடைய இபிஎஸோடைய டிடிஎம் நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம். 3.6ங்கிறது கரண்ட் இபிஎஸோடைய டிடிஎம். அதை ஆவரேஜ் பண்ணும்போது 0.9 வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். ஆனால் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 1.9க்கு வந்து எக்ஸிட் ஆக போகுது. 1.9க்கு எக்ஸிட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது வந்து இபிஎஸோட எஸ்டிமேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி குமுலேட்டிவ் ஆவரேஜும் பார்த்தோம்னா எஸ்டிமேஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வளர்ந்து வரக்கூடிய கம்பெனிக்கு குமுலேட்டிவ் ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் கம்மியாக வருது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கிறோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 31 to 22. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்த மாதிரி 31க்கு கீழே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 23 அந்த ரேஞ்சுக்கு ஒரு 23, 22 கிட்டக்க வராங்களான்னு பார்க்கணும். 25லேருந்து 26ங்கிறது ஒரு 23 to 26ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து மிட் பாயிண்ட், இந்த ரேஞ்சுக்கான மிட் பாயிண்ட். அதனால இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது. பார்ப்போம் இவங்க எப்படி மூவ்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம வந்து எந்த சைடு சப்போஸ் கரெக்ஷன் லீட் எடுக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி மனசில் வச்சுட்டு அப்சைட் மூவ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா வருது, அப்சைட் மூவ்மெண்ட் டர்ன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அப்போதைக்கு நமக்கு தேவையான நல்ல முடிவுகளை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இவங்களுடைய எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்கே எடுத்துருக்கிறது பிபி ஜோன் ஃபுல்லாக எடுத்துருக்கிறோம். பிபி ஜோனை கொஞ்சம் கடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் R1 அதுக்கப்புறம் R2 வரைக்கும் நம்ம எடுத்துருக்கிறோம். இதெல்லாம் ஒரு குவார்ட்டர்லேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, 1 இயரில் வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா R1ங்கிறது ஆல்ரெடி அவன் வந்து 2022ல் வச்சிருக்கிறான். 4 வருஷம் கழிச்சு இப்போ திருப்பி R1க்கு வருது. R1 கடந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறானான்னு பார்க்கணும். ஒன்ஸ் இந்த லைனை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதில் கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்கோர்ஸ் பார்த்துருவோம். பிபியோட பாட்டம் 11 to 15, பிபி 19 to 26, பிபியோட டாப் 33 to 42. அதை இந்த ஜோனை உடைச்சிட்டாங்கன்னா R1 50 to 63,
R1, R2ஓட மிட் பாயிண்ட் 74 to 90, R2 103 to 123. ஸோ இப்போ R2ஓட ரேஞ்ச் ஆல்ரெடி அவன் வந்து 2017 சிச்சுவேஷன்ஸ் 2016 இருந்து 2018 3 வருஷத்துக்கு வந்து அவன் இந்த ரேஞ்சுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்துட்டு தான் கரெக்ஷன் திருப்பி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியும் அவன் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்திருக்கிறான். ஒரு ₹10 மேல ட்ரெண்ட் லைன் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறான். ஸோ இப்போ இங்க வந்துட்டு இவன் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு ₹4.80 லோ வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சமா மேல தலை தூக்கி இருக்கிறான். இது சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதனால இப்போ இந்த ஸ்கோர்ஸ் தான் நமக்கு இப்போதைக்கு இருக்கு. இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்த்தோம். அவன் பார் லெவலுக்கு போயிட்டு எகைன் திருப்பி கீழே கரெக்ஷனுக்கு வந்திருக்கிறான். ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவோ கீழே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் கம்பெனி பேர்ல ஒருவேளை ஏதோ ஹோப் வச்சிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த இடத்துக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்த கேண்டில் வந்து எங்க வருதோ இது கொஞ்சம் டெக்னிக்கலா பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஆக்சுவலா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம்.